பார்த்தீங்கன்னா, ஆதிரை வரப்போறாங்களாம். ஆதிரை உள்ள வந்தா கேம் தாறுமாறா சேஞ்ச் ஆகுங்க. வேற லெவல்ல கேம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் உள்ள ஒரு சின்ன லவ் கன்டென்ட் ஒண்ணு போயிருந்து. ஆனா எஃப்ஜே விட ஆதிரை வந்து அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனால தான் அவங்க எவிக்ட் ஆயி வெளில போனாங்க. நம்ம நெறைய வாட்டி பேசுனோம். அவன விட்டு வெளியில இருந்தா இவங்க வந்து சூப்பரா ஆடுவாங்க. கேம் ஏன் இந்த மாரி பண்றாங்க அப்படியெல்லாம் பேசியிருந்தேன். ஆனா ஆதிரை வந்து நம்ம இங்க பேசுறத உள்ள எப்படி தெரியும்? ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப வந்து அதே பண்ணி எவிக்ட் ஆயி வெளியில வந்துட்டாங்க. ஆனா எஃப்ஜே பயபுள்ள திருந்தலங்க அவங்க. அவன் திருந்தவே இல்ல. அவன் திருந்தல மாமா அப்படின்றான். அவன் இன்னும் திருந்தல மாமா. மாரி தான் திரும்ப போயிட்டு வியன்னா கூட அந்த லவ் கண்டென்ட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களா, எனக்கு பிக் பாஸே வந்து பிளான் பண்ணி இந்த மாரி ஒரு லவ் கண்டென்ட்ட ஒண்ணு உருவாக்கி, அதுக்கப்புறம் அத உடைக்கிறதுக்காக வைல்ட் கார்டு என்ட்ரியா ஒரு ஆள இறக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ இது ப்ரீ பிளான்டு மாரி தெரியுது. ஏன்னா எஃப்ஜேவும் வியன்னாவும் வந்து இப்ப வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அத பில்ட் பண்ணும்போதே வந்து